ஓகே கைஸ், என்னடா ஆச்சு? சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்லாம் இப்படி ஆடுறானுங்க. ரெண்டு மேட்சும் சரி, நேத்து சிஎஸ்கே இன்னைக்கு எம்ஐ ரெண்டு பேரும் ஜெயிக்கவே ட்ரை பண்ண மாட்டேங்கிறானுங்க. கொஞ்சம் கூட இல்ல, நம்ம அடிச்சு விளையாடுவோம், வின் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டே இல்லாத மாதிரி விளையாடுறானுங்க. ஹர்திக் பாண்டியானா இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான்டா உட்காந்து. டெஸ்ட் மேட்ச்ல கூட அவன் ஃபாஸ்டா விளையாடுவான் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு உட்காந்து ஆடுறான் பாருங்க, ஸ்டொக்கு வைக்கிறான். அது மட்டும் இல்ல, சாய் கிஷோர்ட்ட முறைச்சிட்டு போறானுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாய் கிஷோர் வந்து பண்ணது. ஹி ஸ்டாண்ட் ஹிஸ் ஃபக்கிங் கிரவுண்ட் கைஸ். அவன் வந்து நகரவே இல்லை சாய் கிஷோர்லாம், அப்படியே ஹர்திக் பாண்டியாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு சரி கழுத போய் தோடா என்ன பண்றது அப்படின்னு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. பழைய கேப்டன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நீ நிக்கிறியா, நானும் நிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி என்னன்னா வெயிட்டா இருந்துச்சு. சாய் கிஷோர் பேக்கே அடிக்கல, சூப்பரா இருந்துச்சு. பட் நாளைக்கு ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை உல்டாவை போட்டுருவானுங்க. ஹர்திக் பாண்டியா தான் கெத்தா வந்துட்டு ஏதோ டீல் பண்ண மாதிரி போட்டுருவானுங்க. நீங்க வேணா பாருங்களேன், அப்படி நடக்கும் கண்டிப்பா. பட் மேட்ச் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, குஜராத் இன்னைக்கு சூப்பரா விளையாண்டாருங்க. சிராஜ் பவுலர்ஸ் எல்லாம் இன்னைக்கு சிராஜ் எல்லாம் என்னடா இது ஏதோ பழி வாங்கறதுக்கு விளையாடுற மாதிரியே இருந்து, என்னடா பெரிய மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்து. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிராஜ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃபா விளையாண்டுட்டு இருந்தான். எந்த மேட்சோட, அந்த பஞ்சாப் மேட்சோட வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆர்சிபியை விட்டு வந்த வைபா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆஃபா இருந்தான். பட் இன்னைக்கெல்லாம் அந்த ரோஹித் சர்மா விக்கெட் எல்லாம் சரியான விக்கெட். இன்னைக்கெல்லாம் சூப்பரா எடுத்தான் அந்த விக்கெட். இந்த ரிங்கிள்டன் விக்கெட் எடுத்துட்டு இந்த சூய் எல்லாம் பண்றது வெயிட்டா இருந்துச்சு. சோ இன்னைக்கு மேட்சுக்கு வருவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. டாஸ் ஜெயிச்சான் பாண்டியா, நல்ல வேலை காயினை காமிச்சானுங்க. உண்மையிலே வந்துட்டு மும்பை தான் ஜெயிச்சானுங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது. ஐயா இவனுக்கு மறுபடியும் ஏமாத்துறானுங்களோ எதுவும் அப்படின்னு. பட் இல்ல உண்மையிலே பாண்டியா தான் ஜெயிச்சா இந்த வாட்டி. ஜெயிச்ச உடனே ஒரு நிமிஷம், இந்த கேமரா கொண்டு ஒழுங்கா நிற்க மாட்டேங்குது. எஸ், ஜெயிச்ச உடனே நாங்க பவுலிங் போடுறோம் அப்படின்னா சந்தோஷம். அவனுங்க சைடு வழக்கம் போல சாய் சுதர்சனும் கில்லும் பொழந்து எடுத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டு இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் தான் வந்துட்டு நீ லேண்ட் ஆனுங்க. சொல்ல போனா சாய் கிஷோர் சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் குழப்பறானுங்கடா. சாய் சுதர்சன், சுமன் கில் அண்ட் பட்லர் 3 பேரும் சூப்பரா லேண்ட் ஆனுங்க. அதுக்கப்புறம் ரிதர்ஃபோர்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 6 அடிச்சான், அவ்வளவுதான். மத்தபடி அந்த டீம்ல யார் பவுலிங் நல்லா போட்டானா ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் போட்டான். அவங்க பவர் பிளேல இருந்தே சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளேல செம்ம அடி அடிச்சாங்க. பவர் பிளே முடிஞ்சோன்னா ஹர்திக் பாண்டியா வந்தான். ஹர்திக் பாண்டியோட ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா இருந்து டைட்டா போட்டான். மத்தபடி எல்லாரும் ஓவரே அடிச்சிட்டானுங்க. இந்த முஜீப் ஓவர் எல்லாம் பொழந்துட்டானுங்க. எதற்கு வந்துட்டு இந்த விக்னேஷை கொண்டு வரலான்னு தெரியல. சிஎஸ்கேவோட சூப்பரா போட்டான் அந்த விக்னேஷ், அந்த சின்ன பையன். அவனை போட வேண்டியதுதானே, ஏன் போடலன்னு தெரியல. போட விடலாமே, அவனை நல்ல பவுலர் தானே. மற்றபடி போல்ட்டா இருந்தாலும் சரி, போல்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் போட்டான். பட் அந்த பழைய போல்ட்ல தீபக் சாகர் பால்லையும் கொஞ்சம் அடி விழுந்துச்சு. டோட்டல் வந்துட்டு கொஞ்சம் பெரிய டோட்டல் தான். பட் இது வந்துட்டு ஏற்கனவே பஞ்சாப்ல இந்த ஸ்டேடியம்ல என்ன அடி அடிச்சாங்கன்னு தெரியும். பட் மும்பையோட ரேஞ்சுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி. எனக்கு பார்க்கும் போது மும்பை வந்துட்டு இன்னைக்கு வின் பண்ணவே ட்ரை பண்ண மாதிரியே தெரியல எனக்கு பார்க்கும் போது. அப்படிதான் இருந்துச்சு ஓப்பனா சொல்ல போனா. நேற்று சிஎஸ்கேவும் சரி, இன்னைக்கு மும்பையும் சரி. நேற்று சிஎஸ்கே விளையாடும் போது அதே மாதிரி தான். அந்த ஜடேஜா, அஸ்வின், தோனி 3 பேரை வந்துட்டு ட்ரை கூட பண்ண மாதிரியே தெரியல. அப்ப ஆல் அவுட் ஆயிடக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியே லேண்ட மாதிரி இருந்து. இன்னைக்கு மும்பையும் அப்படிதான். ஹர்திக் பாண்டியா எதுக்கு ஸ்டொக் எல்லாம் வச்சு என்ன பண்ணானே எனக்கு புரியவே இல்லை. ரோஹித் சர்மா வந்தான், பேட்டிங் ஆடினா 2 4 அடிச்சான். ஓகே பரவாயில்லையே ரோஹித் சர்மா ஆடுறான்னு பார்த்தா சிராஜ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்விங் பண்ணி ஒரு பாலை போட்டான்பா. முடிஞ்சு அதோட ரோஹித் சர்மா கதை போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் ரிங்கிள்டன் ஆச்சு பார்ப்போம். இந்த ரிங்கிள்டனோட கதை எப்பவுமே தெரியும் நமக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும் போது எப்பவுமே இந்த 30-25 அப்படிதான் எப்பவுமே இந்த ரிங்கிள்டனும் ஹென்ட்ரிக்ஸும் அடிப்பானுங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பண்ணிட்டு கிடக்குறாங்க. வந்தோட மறுபடியும் சிராஜ் பால் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சூரியகுமாரும் திலக் வர்மா விளையாண்டானுங்க. திலக் வர்மா ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்தா. அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்துட்டு மேட்ச் ஸ்லோ ஆக்கிட்டான். காரணம் என்னன்னா பவுலர்ஸ் தான். இஷாந்த் சர்மா பாடுறா, இஷாந்த் சர்மா எல்லாம் என்ன வயசு இருந்தாலும் 2 ஓவர் தான் போட்டாரு, வெயிட்டா போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இஷாந்த் சர்மா நல்லா போட்டான். பிரசித் கிருஷ்ணா தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். வேற லெவலில் போட்டான். 4 ஓவர்ஸ் போட்டு 18 ரன்ஸ் தான் கொடுத்தான். மாஸ். எனக்கு தெரிஞ்சு ரபாடா ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் போட்டான். பட் ஓவர்ல கொஞ்சம் அடி விழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே குஜராத்ல பவுலிங் இன்னைக்கு கன் மாதிரி போட்டானுங்கப்பா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்த சுமன் கில்லோட வைப் வேற, இந்த மேட்ச்ல சுமன் கில் வைப் வேற. போன வருஷம் இதே மேட்ச் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மாறினது, குஜராத்ல இருந்து இங்க போனது, எல்லாமே அவனை சார்பின்னு கூப்பிட்டது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹைப்பா இருந்து அந்த மேட்ச் தோத்தானுங்க. பட் அந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணம் யாருன்னா அது ஹர்திக் பாண்டியா தான். ஏன்னா தேவையில்லாம மேட்சை உருட்டி கொஞ்சம் லேட் ஆக்கி இப்படிதான் தோத்தானுங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி தான் பண்ணானுங்க. இந்த மேட்ச் வந்து
இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. என்ன அடிச்சலாடணும் எல்லாரும், எவனுமே அடிக்க மாட்டேங்கிறான். சூரியகுமார் மட்டும்தான் அடிச்சலாடுறான். சூரியகுமாருக்கு மண்டையில ஒரு பால் அடிச்சு அப்படியே பிளாட்டா படுத்துட்டான். ஸ்டீபன் ஸ்மித் வந்துட்டு இந்த 2019 ஆஷஸ்ல படுத்தான் தெரியுமா, அந்த மாதிரி படுத்தான். நான் கதை முடிஞ்சிச்சு போல அப்படின்லாம் நினைச்சேன். இல்ல, தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டாங்க. தம்பி எலும்புப்பா, உயிரோட தான்ப்பா இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டானுங்க. பரவாயில்ல, சூரியகுமார் நல்லா விளாண்டா. அதுக்கு அடுத்து எவனுமே இல்லை. முன்னாடி டிம் டேவிட் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்லாம் இருப்பானுங்க. ஒரு பையன் இல்லையாடா, யாரா நீங்கல்ல, எங்கிறதுலாம் அந்த மிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்படி ஹர்திக் பாண்டியா வந்து 6 அடிக்கல. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பிச்சில் வந்துட்டு தலைவன் பாக்ஸிங் விளாடுற மாதிரி இப்படி ஜாப் பண்ணிட்டு இருந்தான். UFC ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த ப்ரூஸ் பஃபர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ladies and gentlemen it's time அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபைட்டர்ஸ் அப்படி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பாண்டியா இன்னைக்கு பிச்சுக்கு வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ரைட்டு, பாண்டியா வந்துட்டு இன்னைக்கு ஒரு 18 6 அடிச்சு மேட்சை முடிக்க போறான் அப்படின்னு நினைச்சோம். இல்லையா, நடக்கவே இல்லை. எதுவுமே பண்ணல பாண்டியா. உட்கார்ந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் நீட்டா ஆடினான். அவனுக்கு ஸ்டொக்கு வைக்க தெரியும் காமிச்சா இன்னைக்கு பாண்டியா. எனக்கு ஸ்டொக்கு வைக்க தெரியும்டா மயிறு அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான் உட்காந்து பிச்சில். எல்லாரும் அதை பார்த்து ஸ்டேடியம்ல இருந்து ரசிச்சாங்க. சே, எவ்வளவு அழகா பாண்டியா வந்துட்டு ஸ்டொக்கு வைக்கிறான் பாரு. இதுதான் ஒரு கிளாஸ் பேட்ஸ்மேனுக்கு அழகு. இப்படிதான் ஒரு பேட்ஸ்மேன் விளையாடணும் அப்படின்னு பார்த்து கத்துக்கிட்டானுங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம், நல்லா தானடா இருந்துச்சு. நீ அந்த குஜராத் டீம்ல இருக்கும் போது அந்த டீம் ஒரு சிங்கம் மாதிரி இருந்துச்சுடா. அந்த டீம்ல இருந்து இங்க வந்து அந்த டீம் மண்ணா போச்சு, இந்த டீமும் மண்ணா போச்சு. தீய போட்டு எரிக்கிறீங்களாடா வைக்கோல்ல. ஏன்டா ஏன் இப்படி ஆச்சு? நல்லா தானே இருந்த, குஜராத்லயே இருக்க வேண்டியதானே, நல்ல டீம் தானடா, நல்லா தானே மெயின்டைன் பண்ண, வெயிட்டா விளையாண்ட, வந்த ஒரு டிராஃபி அடிச்ச. அதுக்கப்புறம் ஒரு ரன்னர் கொஞ்சம் க்ளோஸ்ல தோத்துட்டீங்க சிஎஸ்கேவோட. பட் சாம்பியன் டீம் மாதிரி இருந்தீங்களாடா. இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. சின்ன பையன் கேப்டனா இருக்கான், சுமன் கில்லு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ இந்த டீம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி போயிட்டு டீம் குப்பையில போய் விழுந்துட்டு ஜெயிக்கவே மாட்டேங்கிறீங்களாடா. முன்னாடி எல்லாம் பொலாடு இருக்கும் போது பொலாடி இருக்கான்னா மேட்ச் முடியாது. போலாடி இருக்கான் அப்படின்னா மேட்ச் முடியவே முடியாது. தலைமை எத்தனை அட்டினாலும் அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா இப்ப எவனுமே இல்லையாடா. நீ என்னன்னா ஸ்டொக் வச்சுட்டு இருக்க. இவனும் நல்லா விளையாடுறாருதான். பாண்டியெல்லாம் முன்னாடிலாம் விளையாண்டுருக்கான். அந்த ஒரு கொல்கட்டாவோட மேட்ச் அடிப்பான். ஐ திங்க் 33 பால்ஸ்லயே என்னமோ 91 ரன் சம்திங் அடிப்பான். ட்ரையே பண்ணல இன்னைக்கு. வின் பண்றதுக்கே ட்ரை பண்ணல. சொல்ல போனா நம்ம இப்ப பாண்டியா வந்துட்டு ஓகே தூக்கி அடிச்சு அவுட் ஆறான், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அவுட் ஆனா பரவாயில்ல, வந்து டாட் பால் வச்சுக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். சாய் கிஷோர்கிட்ட போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். சாய் கிஷோர் முறைச்சு பார்த்ததுக்குலாம் வந்துட்டு இதாயிட்டு இருக்கான். சாய் கிஷோர் நகரவே இல்லை. எனக்கு அது பிடிச்சிருந்து சாய் கிஷோர் பண்ணது. யூ ஸ்டுட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்படிதான் இருக்கணும். அவன் சாய் கிஷோர் ஏற்கனவே வந்துட்டு சாய் கிஷோர் பாக்குறது வந்துட்டு ஏதோ கண்ணுக்குள்ள பாக்குற மாதிரி தான் பார்ப்பான். திருப்பி பாண்டியாவும் ரெடியா வந்துட்டானா ஓகே இன்னைக்கு ரைட்டு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு பாக்ஸிங் மேட்ச் இருக்கு, பாண்டியா ஏற்கனவே ரெடியா தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியா போயிட்டான். ஏற்கனவே இருக்கிற டோட்டல் அடிக்கிறதுக்கே டைம் ஆகும்டா, இவன் வேற வந்து நடுவில் நின்று வெறுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிராஜ்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க குஜராத்ல. மும்பை தான் ஒரு மாதிரி ஏதோ பேய பார்த்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்படியே என்னப்பா இது இப்படி பண்றானுங்க அப்படின்ற மாதிரி இருந்து. என்னாச்சுன்னு தெரியல இந்த சிஎஸ்கே மும்பைக்குலாம். ஆர்சிபிலாம் ஒரு ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த எரா மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க எல்லாம் பழசுப்பா அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கு இப்ப. ஸோ பாவம் தான் சொல்ல போனா இந்த மும்பையும் சிஎஸ்கேவும் அவனுக்கு ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்வாங்க. எனக்கு ஜாலியா தான்டா இருக்கு சிஎஸ்கே தோக்குறதெல்லாம். எனக்கு ஏதாவது புது டீம் அடிக்கணும், பஞ்சாப் இல்ல ஆர்சிபி இல்ல ஏதாவது ஒரு புது டீம். லக்னோ கூட செம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. பாத்தீங்கல்ல புறனு மிரட்டுறான். எஸ்ஆர்எஸ் எப்படி எஸ்ஆர்எஸ் ஆடுறானுங்க அப்படின்ற மாதிரி காமிச்சா உட்காந்து. பையா என்ன அடி அடிக்கிறான் நிக்கலஸ் புறனு, மனுஷனா வரலாம். சோ நல்லா போயிட்டு இருக்கு ஐபிஎல். நாளைக்கு என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது. சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான். அது மட்டும் இல்லை, டெல்லி வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசாகப்பட்டினத்துல. சிஎஸ்கே வந்துட்டு அவையில விளையாட போறாங்க. கேப்டன் சஞ்சு சாம்சனா இருந்தா நல்லா இருக்கும். எப்பவுமே இந்த சிஎஸ்கேக்கு ஒரு பீடையாவே போயிட்டான் சஞ்சு சாம்சன் எப்ப கேப்டன் ஆனோ அப்ப இருந்து சிஎஸ்கேக்கு ஒரு பிரச்சனை. எப்பவுமே அடிச்சிருவானுங்க. ராஜஸ்தான் வந்து எப்பவுமே சிஎஸ்கே அடிச்சிருவானுங்க. என்னன்னே தெரியல, எப்படியும் ஜெயிச்சிருவானுங்க. சோ பட் நாளைக்கு இந்த அனன்யா பாண்டேவை கேப்டனா போட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வருவானா என்னன்னு தெரியல. அவன்கிட்ட போன் அடிச்சு கேட்கணும். சோ நாளைக்கு வீடியோ எடுத்தோன்னா நான் சஞ்சு சாம்சனுக்கு தான் போன் அடிப்பேன். என்னப்பா நீ கேப்டனா இருக்கியா இல்ல திருப்பி அனன்யா பாண்டியா தான் கேப்டனா போடுறாங்களா அப்படின்னு கேட்கணும். இன்ஜுரி முடிஞ்சுன்னா வருவான். மற்றபடி பார்த்தோன்னா 2 டீமும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. சிஎஸ்கேவும் ஒரு மாதிரி டுமுக்கு டக்கான மாதிரி தான் இருக்கானுங்க. ஏற்கனவே மும்பையை தோக்கடிச்சாங்க. அந்த மேட்சே பதறி தான் ஜெயிச்சானுங்க சொல்ல போனோம்னா. சோ கொஞ்சம் சேடா தான் இருக்கு அவனுங்க நிலைமையும். பாவமா தான் இருக்கு. பாப்போம் நாளைக்கு குவஹாத்தில என்ன நடக்குன்னு. அது மட்டும் இல்ல எஸ்ஆர்எச் டெல்லி எஸ்ஆர்எச் வெர்சஸ் டெல்லி இந்த மேட்ச் கண்டிப்பா நல்லா இருக்கும். நாளைக்கு பாப்போம் டாஸ் ஜெயிச்சு மறுபடியும் பவுலிங் எடுக்கிறானுங்களா, எஸ்ஆர்எச் பேட்டிங் விட்டு எஸ்ஆர்எச் ஒரு 300 அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். எனக்கு கண்ணால பார்க்கணும். எனக்கு ஏதாவது ஒரு டீம் வந்து 300 அடிக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லா பேட்டிங் ஓரியன்டா தான் இருக்கு எல்லாமே.
ஏதாவது ஒரு டீம் வந்துட்டு 300 அடிக்க முடியும் அப்படின்னா அது வந்துட்டு எஸ்ஆர்எச் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு நான் வந்துட்டு எஸ்ஆர்எச் தயவு செய்து ஏதாவது ஒரு டீமை பிடிச்சு அடிங்க. சிஎஸ்கேவை அடிக்கிறீங்களா, நான் ஜாலியா இருப்பேன்டா. சிஎஸ்கே மட்டும் நீங்க வச்சு பொழந்துட்டீங்கன்னு வைங்களேன், அடிக்கிற அட்டியில 333 வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே கிறிஸ் கெயிலோட நம்பர் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அது போதுண்டா எனக்கு, அது போதுண்டா. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மேட்ச். ஸோ இன்னைக்கு மேட்ச் ஜாலியா இருந்துச்சு. நாளைக்கு மேட்ச்ல என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்போம். வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.